ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான, இப்போ நல்ல வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு நல்ல ஒரு தர்பூசணியை வாங்கிட்டு உள்ளே இருக்க பழத்தெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு மேலே இருக்க தோலை தூக்கி போடாமல் அதில் நம்ம ஒரு டேஸ்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்யலாம். இது எப்படி நல்ல ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ தர்பூசணி வாங்கிட்டு வந்தோடனே நம்ம உள்ளே இருக்க பழத்தெல்லாம் எடுத்துருவோம். இப்போ இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் அப்படி சுரண்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுரண்டி எடுக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஜூஸ் போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காய் துருவுறதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இதை அப்படியே திருவி எடுத்துடலாம். மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். ஈஸியாக காய் துருவுறதுலேயே இந்த தோலையும் சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டாக மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்தாச்சு, சீவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய் துருவுறது இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பெருசாக காய் துருவுறது அதில் வச்சு நம்ம காயெல்லாம் துருவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி துருவி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா துருவி கொடுத்துரும். துருவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், தர்பூசணி மிக்ஸிலேயே நான் பல்ஸில் போட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த தர்பூசணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் போட்டு வடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வடிக்கும் போது மொத்தமாக ட்ரையாக இருக்க மாதிரி வடிக்காமல் கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி வடிச்சிட்டோம் அப்படின்னா இது இந்த வாட்டர்மெலனை வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி யூஸ் ஆகும். இதுக்காக வேறு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இதில் இருக்க தண்ணியிலே நல்லா குழஞ்சி வெந்துடும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே நல்லா துருவி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சுட்டு எப்படி அல்வா செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த வாட்டர்மெலன் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதையும் அந்த நெய்லேயே போட்டு நல்லா வறுத்துடலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியிலே இதுவும் நல்லா வெந்துடும். இந்த தர்பூசணியை நல்லா நெய்யில் வதக்கும் போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டோம்னா கொஞ்சமாக சுகர் போட்டாலும் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் இனிப்பு சுவையை. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரியே நம்ம வேக வச்சிடணும். வேக வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 கிலோ துருவின வாட்டர்மெலனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக கேசரி கலர் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அதுவும் கலர் நல்லா கொடுக்கும். ஜாஸ்தியெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு இந்த அல்வாவுக்கு நமக்கு நெய் தேவைப்படுது. இந்த நெய்யிலேயே நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த அல்வாவை நல்லா கிண்டி விடலாம். பாருங்க, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், லெமன் சாறு ஒரு 2-3 சொட்டு மட்டும் விடலாம். ரொம்ப விட வேண்டாம். ரொம்ப விட்டிங்கன்னா அது புளிப்பு டேஸ்ட் வந்துடும். 1/4 ஸ்பூனோட கம்மியாக விட்டால் போதும். நீங்கள் வந்து இந்த லெமன் போடாமல் இருந்தால் என்ன ஆகும், சர்க்கரையெல்லாம் வந்து மெல்ட் ஆனது எல்லாமே சர்க்கரை மாதிரி ஆயிரும், மறுபடியும் கிறிஸ்டல் மாதிரி ஆயிரும். அதுக்காக இந்த லெமன் இதில் புளிஞ்சிக்கணும். ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சொட்டு அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும். ரோஸ் வாட்டர் இல்லைன்றவங்க வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை, அது ரெண்டுமே இல்லை அப்படின்றவங்க ஏலக்காவை ஒரு 2 ஏலக்காவை எடுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாகவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து வாட்டர்மெலன் அல்வான்னு சொல்லி கொடுக்காம இது வந்து காசி அல்வான்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமான சுவையில் ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு அல்வாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.